ஹல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நேரத்திலும் நம் நடுவிலே அகத்தியன் அவர்கள் வந்து பாட்டுகளை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வார்கள். நம்ம கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய வார்த்தையை வரவேற்கும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, உம்முடைய ஹல்லேலூயா கரம் இறங்கும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தர் மட்டும் ஆண்டவரே இந்த கூட்டத்தை நடத்தி வந்த எல்லா தெய்வக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்கள் நடுவில் வரப்போகிறது. தேவனுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த பாடல் பகுதியில் துதி ஆராதனையில் கர்த்தர் எங்கள் நடுவில் அசைவாதத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து ஆண்டவரே நீர் ஹல்லேலூயா உம்முடைய ஹல்லேலூயா வார்த்தைகளை தர இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய ஊழியக்காரை அக்கனை ஜுவாலியாக நீர் எடுத்து பயன்படுத்துவீராக. வார்த்தைகளை தெளிவை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு தேவனுக்கு ஏற்றபடி வாழக்கூடிய எல்லா கிருபையில் கட்டளையிடுவீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மேம்படுத்துவாங்க. பாஸ்டர் அவர்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் ஒரு எதிர்பார்ப்போடு வந்து உட்கார்ந்துருக்கிறோம். வந்தவங்க வராதவங்க நாளைக்கு வரப்போகிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்திலே வரவேற்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மாதிரி அல்லேலூயா சொன்னால் ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டுட்டு போகிறவங்களும் சேர்ந்து அவரும் சேர்ந்து சொல்கிறார் அல்லேலூயான்னு. நம்ம இந்த சிரிப்போம் சிந்திப்போம் டிவிடியை பார்த்துட்டு பாஸ்டர்ஸ் ரொம்ப பேர் கூப்பிடல, இந்துக்கள் ரொம்ப பேர் கூப்பிட்டாங்க. ஸோ கடவுள் ஒரு ஏதோ ஒன்று, நான் பெரிய ஆள் கிடையாதுங்க, நான் எவ்வளவு சாதாரண ஆளுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீங்கள் எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இவர் ரொம்ப வித்தியாசமானவர், ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் நினச்சிட்டு இருக்கிறீங்க. இல்லை, எனக்கு ஒரு வெங்காயமும் தெரியாதுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சாதாரணமான என்னை ஒரு விசேஷமாக, அது ஒரு வித்தியாசமான கோணத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து ஒரு அம்மா திடீர்னு கூப்பிட்டு என் அழுதுகிட்டே சொன்னாங்க, என் மருமகன்கிட்ட பல வருஷமாக ஆண்டவரை ஏற்றுக்க சொன்னேன், ஆனால் ஏற்றுக்கல. அந்த புஸ்தகத்தை 100 கேள்வி பதில் புஸ்தகத்தை கொடுத்து அடுத்த நாளே வீட்டில் கிடந்த அந்த தேவையில்லாத விக்கிரகத்தை எல்லாம் தூக்கி தூர போட்டார் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். நீ பெரிய அட்வைஸ் பண்ணி சாதிக்காததை, ரொம்ப கஷ்டப்பட்டு கடினப்பட்டு சாதிக்க முடியாததை ஒரு சின்ன ஒரு CD மூலமாக கர்த்தர் சாதிக்க வாசல்களை திறந்திருக்கின்றார். அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய ஜெபத்துக்கு நான் நன்றி செலுத்த வேண்டிய. எத்தனை பேர் நம்முடைய ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஜெபம் பண்ணாதவங்களுக்கு நன்றி. ஏன்னா இனிமேல் நீங்கள் ஜெபம் பண்ண போறீங்க. எனக்காக சின்சியராக ஜெபம் பண்ணுறவங்க இந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. எனக்காக சின்சியராக ஜெபம் பண்ணுறவங்க இருக்காங்க. அதனால தான் எவ்வளவோ பாஸ்டர்களுடைய எதிர்ப்பின் மத்தியிலும் இவ்வளோ கூட்டமாக மக்கள் வந்திருக்கிறீங்க. ஒரு அம்மா, ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட கேட்டாரு, ஆமாம் உங்கள் CDயை பார்த்து எத்தனை இந்துக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், எத்தனை இந்துக்கள் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப பாஸ்டர்மார் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொன்னேன். You know why? திருச்சியில் ஒரு பாஸ்டர் தன்னுடைய மனைவியை அடின்னு அடிச்சு நகையை கலட்டி இருக்கார். நகையை கலட்டு இல்லைன்னா கடந்து போ பீஸ் ஆசை அப்படி சொல்லி அது வீட்டுக்கே போயிடுச்சு நகையோட. அப்புறம் திரும்பவும் எப்படியோ திரும்ப வந்து அப்புறம் நகையை கலட்டிக்கிட்டு இந்த மனுஷனோட தான் குப்பை கொட்டணும்ட்டு வாழ்க்கை அப்படியே நடந்துகிட்டு இருக்கும்போது திரும்பவும் போட்டுக்குச்சு. அப்படி இருக்கும்போது நம்முடைய சிரிப்போம் சிந்திப்போம் DVD அவர்கள் பார்த்தார்கள். அந்த டிவிடியை பார்க்கும் பொழுது
அந்த சகோதரிக்கு மனசுல ஒரு பயங்கரமான சந்தோஷம். அதை அப்படியே பார்த்து தன்னுடைய புருஷன்கிட்ட, அந்த அன்புமயமான புருஷன் அவன்கிட்ட கொண்டு போட சொன்னார். அவரும் போட்டு பார்த்தார். அவர் பார்த்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? அந்த பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டார். எதிலிருந்து ரட்சிக்கப்பட்டார்? மனிதனால் உருவாக்கப்படுகிற உபதேசங்களிலிருந்து, மனுஷனால் உருவாக்கப்படுகிற நியாயப்பிரமாணங்களிலிருந்து ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் விடுதலை அடைந்து, எல்லாம் வல்ல அந்த விஸ்வநாதன் மனித வடிவத்திலே இயேசு என்ற பெயரில் ஏன் வந்தார் என்பதை சரியாக புரிந்து கொள்வோமானால் உலகமே அந்த பரமாத்மாவு, அந்த இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் எல்லா புகழும் அந்த யாவே தேவனுக்கே போய் சேரட்டும் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்றது தெளிவா கேட்குது அப்படின்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துங்களேன். தெளிவா கேட்குது, கை கீழே போடும். இந்த எக்கோ ஃபுல்லா குறைச்சிருங்க பிரதர். அவர் பிரதர் இங்க பாருங்க பிரதர், பிரதர் 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 ஹலோ, இந்த டிலே குறைச்சிருங்க. டிலே ஃபுல்லா குறைச்சிருங்க. இல்லை பிரைஸ் காட். ஏன்னா இந்த நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னைக்கும் நாளைக்கு சாயந்தரமும் நீங்கள் எல்லாரும் இங்கே வரணும் நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மதத்து மக்களையும் அழைத்து வாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இயேசு ஒரு மதசார்பற்ற தெய்வம். இயேசுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? இயேசுவுக்கும் சட்ட திட்டங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. அன்பினால் உலகத்தை அசைத்து கொண்டிருக்கின்றார். கரங்களை உயர்த்தி ஆண்டுக்கு மகிமை செலுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், எல்லாம் வல்லவர். ஒரு சிலர் முகத்தை அப்படியே தொங்க போட்டுட்டு பாவம் யார் வித்த பிள்ளையோ மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. ஒரு மாதிரி முகத்தை இட்டாலிக்கா வச்சுட்டு அப்படியே. நான் சொல்றது கேட்குதா? கேட்குதா? பிரைஸ் தி லார்ட். உற்சாகமாக, பொதுவா சந்தோஷம் பொங்குதே பாட்டையே நாம முறைச்சிக்கிட்டு பாடி பழகிட்டோம். ஆனா இனியாவது வெளியில உள்ள மக்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், எல்லாம் வல்லவர். அல்லேலூயா. ஒரு நிமிஷம், நீங்க நல்லா கை தட்டுறீங்க, ஆனா இன்னும் நல்ல சத்தமா கை தட்டலாம். ஒரு எளிமை நில்லுங்களேன், ஒரு நிமிஷம் எளிமை நில்லுங்களேன் ப்ளீஸ். எளிமை நில்லுங்க. God bless you all. எளிமை நில்லுங்க. ரொம்ப நேரமா நின்றுட்டு இருந்தீங்க, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல. இந்த 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 அல்லேலூயா மட்டும். அல்லேலூயா. நல்லா கை தட்டுங்களேன். இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், எல்லாம் வல்லவர். அல்லேலூயா. ஜீவன் உள்ளவர், பாசமுள்ளவர், சுகமளிப்பவர். இந்த வால்யூம் குறைச்சிருங்க பிரதர். ஆக்சுவலா நாம் பாடுற பாட்டுக்கு சத்தத்தை விடவும் இது அதிகமா இருக்கு, அப்படித்தானே? பாவம் யாரு பத்த பிள்ளைகளோ பிரதர், அவங்களுக்கு கேட்கணும் இல்லை. கிறிஸ்தவன் தோத்து போனதே சவுண்ட் என்ஜினியரிங்ல தான். அம்மா சங்கத்தை கேட்க உயலாய், வைரத்தை கேட்க உயலாய். இது ஏதாவது புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்சா நாம ஏங்க மைனாரிட்டிஸா இருக்க போறோம்? சத்தமா இப்ப கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் லெவல் குறைச்சிருங்க. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், எல்லாம் வல்லவர். ஐயா நல்ல மேல மேல எல்லாரும் மேல. இயேசு நல்லவர், ஜீவன் உள்ளவர், பாசம் உள்ளவர். பாசம் உள்ளவர்ங்கிறது ஏன் முறைச்சிட்டே பாடுறீங்க? அது சந்தோஷமா தான் சொல்லலாம். இல்லை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாவிகளை உலகத்தில் எல்லாரும் வெறுக்கலாம். ஏன்? கிறிஸ்தவங்களே வெறுக்கலாம். ஆனா கிறிஸ்தவங்கள் கும்பிடக்கூடிய கடவுள் பாவிகளை நேசிக்கிறார். அவர் கண்டிப்பா யாரையும் வெறுக்க மாட்டார். அவர் யாரையும் வெறுக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமா?
அந்த ஒரு ஹோப் இருக்கிறதுனால தான் தன்னிடம் வரக்கூடிய எந்த மனுஷனையும் இயேசு ஏற்றுக்கொள்கிறாருங்கிற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால தான். ஐயோ, what a joy it is. Hallelujah. கை தட்டி பாடுவோம், கொஞ்சம் சந்தோஷமா பாடுவோம். பாட்டி சந்தோஷமா பாடுங்க. Hallelujah. பாட்டிகளின் பணிவான கவனத்திற்கு கடைசி வரைக்கும் நீங்கள் தூங்காமல் இருக்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், எல்லாம் வல்லவர், ஜீவனுள்ளவர், பாசமுள்ளவர், சுகமளிப்பவர், வல்லமையுள்ளவர், தூக்கி சுமப்பவர், ஆதரிப்பவர், அரவணைப்பவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ கூட இது ஒரு சின்ன டேபிள் போட்டு வச்சுக்கணும். அப்ப கூட கொஞ்சம் பேரு எதுக்கு நல்லா தானே போய்கிட்டு இருக்குது. அல்லேலூயா. ஏன் சந்தோஷமா? இயேசு நல்லவர், எனக்கு நல்லவர், எல்லாம் வல்லவர், அல்லேலூயா, ஜீவனுள்ளவர், சுகமளிப்பவர், வல்லமையுள்ளவர், தூக்கி சுமப்பவர், ஆதரிப்பவர், அரவணைப்பவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வீட்டுக்கு போகும்போது இப்படி பாடிட்டே போங்களேன். பஸ்ல ஏறும்போதும் பாடிட்டே போங்க. டிரைவரும் கண்டக்டரும் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பாவம், யாரு பெத்த பிள்ளையும் பாண்டிச்சேரியில் இறக்கி விடும்போது நல்லா தான் வந்து இறங்குச்சு. இப்படியா போகும். திரும்ப சொல்லட்டுமே, நம்மளை கிண்டல் பண்ணட்டுமே. என்ன கிண்டல் பண்ணாதவங்களா இல்லை? எவ்வளவோ கிண்டல், எவ்வளவோ கிண்டல். ஒரு ஊழியக்காரர் என்ன பார்த்து சாபமே போட்டாரு, நீ செத்து போயிருவே அப்படின்னு. நான் சொன்னேன், நீ சாகவே மாட்டிருன்னு சொன்னேன். அல்லேலூயா. அதாவது ஒரு ஆள் நமக்கு விரோதமா நிக்கிறாருன்னா, ஒரு ஆள் என்ன பார்த்து நீ லூசா அப்படி கேட்டார். நான் சொன்னேன், நீங்க டைட்டு அப்படி சொன்னேன். நீங்க பைத்தியமானு கேட்டா நீங்க நார்மல் சார் அப்படி சொல்லுங்க. உண்மையிலே அந்த ஆள் அப்புறம் உங்களை அந்த மாதிரி சொல்லவே மாட்டார். உண்மையிலே. அல்லேலூயா. இயேசு நல்லவர். அந்த கை நல்லா தட்டுங்களேன். ஜீவனுள்ளவர், பாசமுள்ளவர், சுகமளிப்பவர், வல்லமையுள்ளவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இப்போ நான் 1 2 3 அப்படி சொன்ன உடனே ஒரு 45 டிகிரிக்கு உங்க கையை திருப்பி அல்லேன்னு சொல்லி சொல்லுங்க. அல்லே. இப்போ நான் கையை கீழே போடும்போது லூயா அப்படி முடிக்கணும். ஆயா, பி கேர்ஃபுல். ஏன்னா நீங்க மூச்சு விடாம அப்படியே அல்லேன்னு போய் அப்புறம் பொட்டு வைக்கிற இடத்துல துட்டு வச்சிருவாங்க. எந்த பாட்டியையும் நாம் இழக்க தயாராக இல்லை. ஏன்னா எனக்காக நல்லா ஜெபம் பண்றவங்க அவங்க தான். ஏன்னா அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. Now listen to me. நம்ம உற்சாகமாக 1 2 3 அப்படி சொன்ன கையை வலது பக்கம் திருப்புங்க. வலதுக்கு பக்கம் திருப்புங்க. வலது பக்கம். பாவ சோதனை ஒரு சிலருக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியும். ஒரு அம்மா கஷ்டப்பட்டு இப்படி வைக்கிறாங்க. இப்படி வைங்க. 1 2 3 அப்படி சொன்ன உடனே அல்லேன்னு சொல்லி நான் கையை கீழே போடும்போது லூயான்னு முடிக்கணும். ரெடியா? பாட்டி மூச்சு எடுத்து விடுங்க. அங்க மூச்சை இழுத்து விடுறதுக்கு 5000 ரூபாய் கேட்கறாங்க வெளியில. 1 2 3 அல்லேலூயா. ஓகே.
ஒரு புது தெம்பா இருக்குல்ல. may be seated. Hallelujah. Praise God. C D minor, D minor. ஒன்னாவது ரெண்டு தானே இனி யாரும் பராக்கு பார்க்க வேண்டாம். நல்ல கவனமா நான் சொல்றதை கவனமா கவனிங்க. இப்போ நான் உங்களுக்கு போன மீட்டிங்ல சொல்லி கொடுத்த அதே பாட்டை நான் திரும்பவும் பாட்டை சொல்லி கொடுக்க போறேன். எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெள்ளில இருந்து அம்பு கிளம்புன மாதிரி இருக்கு பாருங்க, உற்சாகமா இருக்கீங்க. எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. பாடுவோம். எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றமேதும் செய்யாத புருஷோத்தமா, நான் பாடுறது உங்களுக்கு நல்லா தெளிவா கேக்குதுன்னு சொல்றவங்க மட்டும் கை வைத்துப்பாங்க. ரொம்ப பேர் கேட்கல. இந்த மியூசிக் எல்லாமே குறைச்சிருங்க. நான் பாடுறது மட்டும் உங்களுக்கு கேட்கணும். எல்லாம் குறைச்சிருங்க. எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. பாடும். எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, குற்றம் ஏதும் செய்யாத புருஷோத்தமா, குற்றம் ஏதும் செய்யாத புருஷோத்தமா, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. பாடுவோம். இப்போ நிஜமா நான் பாடுறது கேக்குதா? கேக்குதுன்னு சொல்ற மட்டும் கை வைத்தோமா? ரொம்ப பேர் கேட்கல. உண்மையிலே சொல்றேன், மக்களோடு மக்களாக நான் நின்னதுனால தான் எனக்கு புரியுது. ஆக்சுவலா உங்க இடத்துல நான் இருந்து பார்த்தா நான் பாடுறது கேட்குமான்னா நிஜமா அந்த பக்கத்துல கேட்கல. நான் சொல்றது கேக்குதாமா? இப்ப நான் சொல்றது கேக்குதா? மரித்த பின் உயிர் தெழுந்த ஜீவனுள்ள தெய்வமே. பாடுங்கோ. மரித்த பின் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உதவி செய்யும் தெய்வமே, அதற்கு உதவி செய்யும் தெய்வமே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. பாடுவோம். எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா, பாவியை மீட்க வந்த ஜெகத்திருட்சகனே, பாவியை மீட்க வந்த ஜெகத்திருட்சகனே. இது பிளே பண்ண வேண்டாம் பிரதர். பாவியை மீட்க வந்த ஜெகத்திருட்சகனே, தபலா வேணுமா வேண்டாமான்னு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். வேண்டாம். தெய்வமே, இந்த வெளிப்பாட்டுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. பாவம், இது யாரு பெத்த பிள்ளையோ கஷ்டப்பட்டு அவங்க கொஞ்சம் லெவல் இறக்கிருங்க, கொஞ்சம் லெவல் இறக்கிருங்க. ஆனால் கொஞ்சம் லெவல் இந்த தபலா லெவல் சுத்தமாக இறக்கிருங்க. அங்கே மக்களுக்கு தபலா சத்தம் அதிகமாக. பாவியை மீட்க வந்த ஜெகத்திருட்சகனே, பாவியை குற்றவாளி என்ற பட்டம் பெற்ற தியாகராஜனே, பெற்ற தியாகராஜனே, எனக்காக உயிர் தந்த பிராணநாயகா. பாடுவோம். பரலோகத்தில் வாழும் பரமேஸ்வரா, பரமேஸ்வரா, பரிசுத்தமாய் வாழும் பவித்ரேஸ்வரா, பரிசுத்தமாய் வாழும் பவித்ரேஸ்வரா,
உலகிற்கு ஒளியான ஜோதீஸ்வரா, உலகிற்கு ஒளியான ஜோதீஸ்வரா, இயேசு ராஜேஸ்வரா, ராஜேஸ்வரா, மனசாந்தீஸ்வரா, மனசாந்தீஸ்வரா. அது என்ன ஈஸ்வரா? தமிழ் வேதாகமத்திலே கடவுள் தேவன் என்று வருகிற வார்த்தை கன்னட வேதாகமத்திலே தேவரு என்று வருகிறது. அதே வார்த்தை தெலுங்கு வேதாகமத்திலே தேவுடு என்று வருகிறது. அவரை தேவடா என்று அழைப்பார்கள். அதே வார்த்தை ஹிந்தி பைபிளில் பரமேஸ்வர் என்று வருகிறது. அதே வார்த்தை சமஸ்கிருத மொழி வேதாகமத்திலே பரமேஸ்வரா என்று வருகிறது. இயேசு கிறிஸ்து வெளியில மாற்றத்தை உருவாக்க வரல, உள்ளுக்கு நம்மை அவரை போல மாற்ற வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பரலோகத்தில் வாழும் பரமேஸ்வரா, சொல்லுங்க. பரலோகத்தில் வாழும் பரமேஸ்வரா. ஆஹா, ஆனா அதுல ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? அப்ப கூட முறைச்சிட்டு தான் சொல்றீங்க. பரலோகத்தில் கமான் சந்தோஷமா ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்துல சந்தோஷமா கடவுளை ஆராதிக்கிற ஒரே ஒரு கூட்டம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் மட்டும்தான். ஹல்லேலூயா. அனைத்திற்கும் மேலான சர்வேஸ்வரா, அனைத்திற்கும் மேலான சர்வேஸ்வரா, அகிலாண்டம் படைத்தாளம் பிரம்மேஸ்வரா, அகிலாண்டம் படைத்தாலும் பிரம்மேஸ்வரா, மரித்த பின்பு உயிர்த்தெழுந்த ஜீவேஸ்வரா, மரித்த பின்பு உயிர்த்தெழுந்த ஜீவேஸ்வரா, முக்தீஸ்வரா, முக்தீஸ்வரா. முக்தி அப்படின்னா அவர் செத்து போன உடனே முக்தி அடைந்தார் அப்படின்னா அவங்க எதை மீன் பண்றாங்கன்னாக்கா அவர் ஜீவனுக்குள் பிரவேசித்தார். முக்தின்னா நித்திய ஜீவன் அப்படின்னு அர்த்தம். நான் சொல்லட்டுமா? இயேசு மட்டும்தான் முக்தீஸ்வரன். கரங்கள் தட்டி. முக்தீஸ்வரா, முக்தீஸ்வரா, சர்வசக்தீஸ்வரா, சர்வசக்தீஸ்வரா. முறைக்காம பாடுங்கோ மாமி. என்னால முடியல கிறிஸ்தவங்களோட சந்தோஷம் பங்குவதே. என் மேல உங்களுக்கு என்ன கடுப்பு இருந்தாலும் மீட்டிங் முடிச்ச பிறகு பார்த்துக்கலாம். சாபத்தை சுட்டெரிக்கும் அக்னீஸ்வரா, சாபத்தை சுட்டெரிக்கும் அக்னீஸ்வரா, நோய் நீக்கி பேயோட்டும் வைத்தீஸ்வரா, நோய் நீக்கி பேயோட்டும் வைத்தீஸ்வரா, பாவிக்கு மறுவாழ்வாம் ரக்ஷேஸ்வரா, பாவிக்கு மறுவாழ்வாம் ரட்சேஸ்வரா, காருண்யேஸ்வரா, காந்தேஸ்வரா. நான் காரண்யால பிஇ படிச்சுக்கிட்டு இருக்கும்போது காரண்யாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியவே தெரியாது. வெல், எங்க படிக்கிறீங்க? காரண்யம். அதுக்கு அர்த்தம் தெரியாது. உலகமே இப்படி தாங்க போகும், இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசன். ஆனா ஓசன்னாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சா பாடுறோம். ஆமல்ல? காருண்யேஸ்வரா, காருண்யேஸ்வரா, மகா ஈஸ்வரா, மகா ஈஸ்வரா. ஒரு பையன் சொல்றான், என் பேரு மகேஷ்குமார், அதை மாத்தி டேவிட்னு வச்சிருக்கிறார் எங்க பாஸ்டர்.
உடனே நான் சொன்னேன், உங்கள் பாஸ்டரை நினச்சா எனக்கு பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு தமிழும் தெரியாது, சமஸ்கிருதமும் தெரியாது, தமிழ்நாட்டு மொழி தெரியல. மகா ஈஸ்வரா, ஈஸ்வரா. இந்த பாட்டை வீட்டில் சத்தமாக போட்டு விடுங்களேன். உண்மையிலே சொல்கிறேன், பக்கத்து வீட்டு மாமி ஓடி வந்துருவாங்க. உண்மையிலே சொல்கிறேன். அதாவது அவ்வாள்னா மாமி, இவ்வாள்னா ஆண்டி அப்படிங்கிறதுலேருந்து நாம் கொஞ்சம் விடுவிக்கப்படணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே ரொம்ப மாமிகள் இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் காட். இந்த பாட்டை உற்சாகமா அந்த ஒரு நோட் இறக்கிறீங்களா, சி மைனர். பரலோகத்தில் வாழும் பரமேஸ்வரா பாடுவோம். பரலோகத்தில் வாழும் பரமேஸ்வரா, பரிசுத்தமாய் வாழும் பவித்ரேஸ்வரா, பரிசுத்தமாய் வாழும் பவித்ரேஸ்வரா, உலகிற்கு ஒளியான ஜோதீஸ்வரா, உலகிற்கு ஒளியான ஜோதீஸ்வரா, ஏசுராஜேஸ்வரா, சுராஜேஸ்வரா, மனசாந்தீஸ்வரா, மனசாந்தீஸ்வரா. இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் இந்த அந்தோணியார் கூடத்தில் ஒரு மீட்டிங் வச்சா, இந்த மாதிரி ஃபுல்லாக கர்நாடிக் பாட்டு, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் மாசத்துக்கு ஒரு இடம் வச்சா நல்லா இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் என் கூட ஆமேன்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க சொந்தக்காரங்க, பந்தக்காரங்க, ராமசாமி, குப்சாமி, முன்சாமி, பெருசாமி, சின்னசாமி எல்லாரும் ஈஸியாக கொண்டு வந்துடலாம். ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக புரியும் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இப்போ சி மைனர், சி மைனர். பேசுகின்ற தெய்வம் இயேசுவே, மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாதென்று போதிக்கின்ற குருநாதன் இயேசுவே. பேசுகின்ற தெய்வம் இயேசுவே, மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று போதிக்கின்ற குருநாதன் இயேசுவே. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? பேசுகின்ற தெய்வம் இயேசுவே, மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று போதிக்கின்ற குருநாதன் இயேசுவே. பாடம். மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று போதிக்கின்ற குருநாதன் இயேசுவே. குழப்பமான நேரம் வந்தால் பழக்கமான தோழல் போன்று, குழப்பமான நேரம் வந்தால் பழக்கமான தோழல் போன்று ஆலோசனை சொல்லும் தெய்வம் விஸ்வநாதனே சுவுள்டன். ஆலோசனை சொல்லும் தெய்வம் விஸ்வநாதனே சுவுள்டன். தந்தை போல தோளில் தூக்கி, தாயை போல பாசம் காட்டி, தந்தை போல தோளில் தூக்கி, தாயை போல பாசம் காட்டி தைரியமாக வாழ்வதற்கு வழிகாட்ட பேசுகின்ற தெய்வம் இயேசுவே. மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்று போதிக்கின்ற வழிநடத்தும் குருநாதன் இயேசுவே. குருநாதன் இயேசுவே. மனுஷன் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாதுன்னு ஒழுங்கா இந்த உலகத்துக்கு சொல்லி கொடுக்க வந்த ஒரே ஒரு குருநாதன், நல்ல நானே பார்த்து அப்ரிஷியேட் பண்ண தகுந்த அளவில் ஒரு குருநாதன் உண்டு. அவர் யார் தெரியுமா? அவர் யாருன்னா
அகிலாண்டங்களை படைத்து அரசாட்சி செய்து வருகின்ற அகிலம் ஆளும் தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா சொல்லலாமா? அவர்தான் நமக்கு குருநாதனாக இருக்க முடியும். கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குரு அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா.